இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியில் விவேக சூடாமணியில் அனுபவ இயலை பற்றி ரமண பகவான் விளக்குகின்றார். அந்த சுத்த ஞான நிலை சர்வாத்ம பாவமோ சதா காலமும் ஆத்மாவில் நிஷ்டையால் திருஷ்யத்தை பற்றாது அகற்றுவதால் சித்தியாகும். இந்த சர்வாத்ம பாவம் என்பது எவ்வாறு கிடைக்கப்பெறும் என்றால் அந்த திருஷ்யத்தை பற்றாது. திருஷ்யம் என்பது இந்த உலகத்தில் உள்ளவற்றை, அதாவது ஆன்மாவை கூட, இது உடல், இது அந்த உடல் சார்ந்த உறவுகள், அந்த உணர்வுகள், இது மனம், புத்தி, இப்படி ஒரு பன்மைத்தன்மையோடு பார்க்கும் ஒரு பார்வை, அதாவது ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணின் வாயிலாக நாம் பார்க்கும் பார்வைதான் இந்த திருஷ்ய பாவம். அப்படி அல்லாது ஞானக்கண் பெற்ற அந்த ஒரு யோகி, விவேகி, அவரால் தான் சர்வாத்ம பாவத்தை பெற இயலும். அவருக்கு இந்த திருஷ்ய பாவம், ஊனக்கண்ணால் அனைத்தையும் வேறு வேறாக பார்க்கும் பாவம் அது இருக்காது. தேகாத்ம புத்தியோடு பாஹ்ய விஷய அனுபவத்தில் ஆசையுள்ள மனம் உடையவனாய் அதற்கான கிரியைகளையே எப்போதும் செய்து கொண்டு இருப்பவனுக்கு எவ்வாறு திருஷ்யத்தை அகற்றக்கூடும்? நாம் இந்த தேகத்தில்தான் பயணிக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது, கிரியைகளை செய்யும் பொழுது எப்படி எல்லாவற்றையும் வேறு வேறாக பார்க்காது ஒன்றாக பார்க்க இயலும்? கூடாது ஆகலின் சர்வ தர்ம கர்ம விஷயங்களையும் துறந்து தத்வஜனாய் நிரந்தரம் ஆத்ம நிஷ்டாபரனாய் சதானந்தத்தில் ஆசக்தியுள்ள மனது உடையவனுக்கே பிரயத்தனத்தால் திருஷ்ய நீக்கம் கூடும். இவ்வாறு திருஷ்யத்தை நீக்கி சந்ததமும் சர்வாத்ம பாவம் சித்தித்தற் பொருட்டே சாந்தோதாந்தக என்னும் ஸ்ருதி சாந்தராய எதிகட்கு ஸ்ரவணாதி கர்மம் செய்தபின் சர்வதா நிர்விகல்ப சமாதி விதிக்கின்றது. அந்த நிர்விகல்ப சமாதி நிலையில்தான் விகல்பம் இல்லாது, வேறுபாடு இல்லாது எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கும் அந்த சர்வாத்ம பாவம் சித்திக்கின்றது. ஆதலால் அந்த நிశ్చல சலனமில்லாத விகல்பம் இல்லாத சமாதி அடைந்தவன் அன்றி அனந்த கோடி ஜன்மாந்தர வாசனை உள்ளவன். எவ்வித பண்டிதனாயினும் அகங்காராதி திருஷ்ய நாசம் செய்ய ஒருபோதும் சக்கியம் ஆகாது. ஆவரண சக்தி, அதாவது அந்த குணமயத்தினால், ஆவரண சக்தியின் பலத்தினால் விக்ஷேப சக்தி அஞ்ஞனம் புருஷனை மோக காரணமாம் அகங்காரத்தோடு கூட்டி வைத்து அதனது குணங்களால் விருதாவாக பேய் போல ஆட்டி வைக்கின்றதாலும் இந்த ஆவரணம் நசிக்கப்படின் ஆத்மா சம்சயாதி பிரதிபந்த ரகிதமாய் சுயம் பிரகாசிக்கும், விக்ஷேபமும் இல்லாமல் போகும். இருப்பினும் சுத்த பொய்யாகவே தோற்றிக்கொண்டிருக்கும். ஆதலாலும் இந்த ஆவரணம் நசியவில்லை என்றால் விக்ஷேபமும் நசியாது. ஆதலால் க்ஷீரஜல விபாகம் போல திருஷ்ய விபாகத்திலேயே அந்த ஆவரணம் நசிக்கும். ஆதலாலும் ஸ்பஷ்டமான ஞானத்தால் பிறந்த நல்ல விவேகமே ஆத்மாக்களை நன்றாய் பிரித்து அவ்வித்யா காரிய மோக ரூப பந்தத்தை கெடுக்கும். ஆக இந்த அவ்வித்யை, அதை வித்யை அல்லாது அதனுடைய எதிர்மறையாகிய அவித்தை, அந்த அவித்தையையும் களைய வேண்டும். அகங்காரம் ஒடுங்க வேண்டும். திருஷ்யபாவம் நீக்கப்பட வேண்டும். அதற்கு நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்கும் ஒரு சாதகனால்தான் இது சாத்தியமாகும். அவனுக்கே இந்த திருஷ்யபாவத்தின் மேல் உள்ள அந்த மோகம் அவனுக்கு இருக்காது. அவன் பந்தப்பட மாட்டான், விவேகியாக இருப்பான். விவேகியாய் உள்ள புருஷன் அவ்வித்யால் உண்டான புத்தியே அய அக்னி சம்பந்தம் போல சத்ரூப ஆத்மாவோடு உற்று ஞாதுரு ஞான நேய பிரபஞ்சகாரமாய் சித்த பிரம்மண மனோரத சொப்பனம் இவைகளில் போல காணப்படுமவை அசத்தியமாவதோடு பிரகிருதி விகாரமான இந்த அகங்காராதி தேகாந்தமாய் உள்ளவையும் மற்றும் திருஷ்யமான சர்வ விஷயங்களும் க்ஷணத்தில் நானாவிகாரம் உருவன.
சத்திய ஆத்மா ஓர் காலும் விகாரம் உராது என்று பகவான் ரமணர் அருளுகின்றார். சுவாமி சின்மயானந்தர் நமக்கு 318வது ஸ்லோகத்திலிருந்து அவர் இந்த ஆத்ம ஞானி அவன் அந்த நிலையிலிருந்து இறங்கிவிட்டால் அது எத்தகைய ஒரு ஆபத்தான நிலை அந்த ஞானிக்கு, அதைவிட வேறு ஒன்றும் இல்லை, அவன் மீண்டும் மாயையில் சிக்கிவிடுவான் என்றெல்லாம் நமக்கு ஏற்கனவே கோடிட்டு காண்பித்திருந்தார். அந்த வகையில் எப்படி அந்த நிலையிலிருந்து இறங்காது இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் 2 வாசனைகள் சொல்லுகின்றார். ஒன்று சத் வாசனை, இன்னொன்று அசத் வாசனை. சத் வாசனை என்பது ஆக்கப்பூர்வமான வாசனைகள், அசத் வாசனை என்பது அழிவுபூர்வமானவை, நிரந்தரமில்லாதவை. ஆக இந்த சத்வாசனைகளின் வாயிலாக இந்த அழிவை ஏற்படுத்தக்கூடிய அகங்காரத்தை மீண்டும் நமக்குள் நாம் அதனுடைய கட்டுப்பாட்டுள் அகப்பட்டு கூடக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்பதற்கு இந்த சத்வாசனை அசத்வாசனை அதை பற்றி விளக்குகின்றார். சத்வாசனைகள் அசத்வாசனைகளை அதை அடக்கி விடுகின்றன, அதை எடுத்து விடுகின்றன நம்முடைய அனுபவத்திலிருந்து என்று சொல்லுகின்றார். அது எவ்வாறு நடக்கும், எதனால் சாத்தியமாகும் என்றால் சுத்த ஞானம். அந்த சுத்த ஞானம் அறியாமை என்னும் இருளில் அது அகப்படாது. அந்த அறியாமையை என்றைக்குமே அது உணராது. ஊனக்கண் அதற்கு கிடையாது, ஞானக்கண் மட்டுமே உண்டு. அந்த ஒரு நிலையில்தான் நாம் இந்த சத்வாசனைகள் அவற்றை நாம் பிடித்து கொண்டு நாம் அந்த சுத்த ஞானத்தை, நித்திய அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகின்றார். இந்த இருள் அனைத்துமே தமசினுடைய காரணமாக சொல்லப்படுகின்றது. ஆக இந்த அசத்வாசனைகளும் நம்மை அந்த நித்தியானந்த அனுபவத்திலிருந்து இறக்கக்கூடியவை. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நாம் ஆக்கப்பூர்வமான வாசனைகளையே பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கும் மேலாக இந்த வாசனைகளைப் போல வேறு எது நம்மை அத்தகைய ஒரு மீண்டும் கீழ்நிலைக்கு இழுத்துவிடும் என்று சொன்னால் அது நம்முடைய பிராரப்த கர்மா. ஆக அந்த பிராரப்த கர்மாவிலும் நாம் மிகவும் கவனம் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்துகின்றார் சுவாமி சின்மயானந்தர். இன்னொன்று அந்த மேன்மை நிலையை, அந்த நித்திய அனுபவ நிலையை, சுத்த ஞான நிலையை மறந்த ஒரு நிலை, அதுதான் அந்த பிரமாதா. அதை மீண்டும் நமக்கு 329வது ஸ்லோகத்தில் அதை வலியுறுத்துகின்றார். அந்த நிலையிலிருந்து எப்பொழுதும் அந்த பிரமாதா என்ற, அதாவது மறந்த நிலை, அதை என்றைக்கும் அந்த மறந்த நிலையை நாம் நினைவில் கொள்ளக்கூடாது. எதை? நம்ம அந்த சுத்த நித்திய ஆனந்த அனுபவ நிலை, அதை மறந்த நிலை என்பதுதான் மீண்டும் நம்மை இருளில் அகப்படச் செய்வது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை மறந்து விடுகின்றோம்? பரமாத்மன், அவரை மறந்து விடுகின்றோம். அந்த பரமாத்மா அனுபவத்தை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த மறந்த நிலை, இந்த பிரமாதா என்பது இறப்புக்கு சமமாக சொல்லுகின்றார். அதாவது நம்முடைய விழிப்பு நிலை, அந்த ஒரு ஞான நிலையை நாம் மறந்ததை இறப்புக்கு சமமாக சொல்லுகின்றார். அதனால் இந்த பன்மை ஊனக்கண் வாயிலாக, திருஷ்ய பாவத்தின் வாயிலாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன், ஒன்றோடு ஒன்றை வேறுபடுத்தி பார்க்கும் அந்த ஒரு பன்மைத்தன்மை, அதை 330லிருந்து 338வது ஸ்லோகங்கள் வரை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீ என்றென்றைக்கும் நான் இந்த உடல் என்ற ஒரு நிலையை என்றைக்கும் அதை மீண்டும் அந்த நிலைக்கு சென்றுவிடக்கூடாது ஒரு சாதகன் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி, அதற்கு இந்த ஆழ் மனது அமைதியுற வேண்டும். எப்பொழுது அமைதி பெறும்? அது இந்த புற உலக பார்வை, இந்த உலகியல் சார்ந்த பார்வை, பொருட்கள் சார்ந்த ஒரு அந்த மோகம், பந்தம், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் என்று சொல்லுவோமே, அது அதன் மேல் உள்ள அந்த மோகமும் பந்தமும் நமக்கு அதை நாம் அடைத்து விட்டோமேயானால், அந்த திருஷ்ய பாவத்தை அடைத்து விட்டோமேயானால் நம்மளுடைய மனதானது, ஆழ் மனது
பரமாத்மனை மட்டுமே நாம் ஞானக்கண் வாயிலாக அந்த அனுபவத்தை மட்டுமே பெற்றவர்களாகின்றோம். அப்படிப்பட்ட அந்த முக்தி நிலை என்பது இந்த நம்முடைய மனமானது மீண்டும் இந்த பொருளியல் சார்ந்த இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அது சார்ந்த ஒரு இன்பத்தை அது தேடாது இருக்கும் ஒரு நிலைதான். அதற்கு நம்முடைய இந்த சிற்றின்பங்கள், ஆசைகள், சுயநலம் இவற்றிற்கெல்லாம் நம்ம தீனி போடக்கூடாது, அவற்றையெல்லாம் நாம் புறம் தள்ள வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். அடுத்ததாக 340 அந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த திருஷ்யபாவத்தை விளக்கும் பொழுது, இந்த திருஷ்யம் என்பது இந்த உலகியல் சார்ந்த அந்த வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அல்லவா, அதற்கு உன்னுடைய எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் அந்த விடயங்களுக்கு இடம் கொடுத்து விடாமல் இருப்பது தான் திருஷ்யஸ்ய அக்ரஹணம், திருஷ்யபாவம். அந்த திருஷ்யபாவம் அற்ற நிலைதான் நாம் உலகியல் சார்ந்த எண்ணம், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றிற்கு நாம் இடம் கூடாது இருப்பது. அதற்கு நம் உடல் மேல் உள்ள அந்த பற்றுதல் என்றைக்கு அறுபடுகின்றதோ அப்பொழுதுதான் நம் அந்த ஒரு பாவத்தை அடைகின்றோம், சர்வாத்ம சித்தி. அப்பொழுதுதான் சர்வாத்ம சித்தி நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதை 342 ஸ்லோகத்தில் நம்முடைய ஆதிசங்கராச்சாரியார் விளக்குகின்றார். இப்படி இந்த நிலையை பற்றி சொல்லும் பொழுது 352 ஸ்லோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு விவரணைகளை கொடுக்கின்றார்கள். என்னவெல்லாம் நாம் அந்த சுத்த ஞானத்தில், அந்த நித்திய ஆத்ம அனுபவத்தில் இருக்கின்றது என்பதை, அது நித்தியமாக, அதாவது அனித்தியமாக அல்லாதது நித்தியம், அதற்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு இருக்கும். இன்னொன்று அது அத்வய, துவயம் என்றால் 2, அது அத்வயம், அது 2 அல்லாத ஒன்று. இன்னொன்று அகண்ட, அது காலம் நேரம் வர்த்தமானம் அல்லது காலம் நேரம் நிமித்தங்கள், இப்படி இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறது. இவை ஏதாவது அதனுடைய தொடர்பை அறுக்குமா என்றால் கிடையாது. அப்படி அதனால்தான் அது அகண்ட. இன்னொன்று ஏக ரூபமாக இருக்கிறது, இதற்கு எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, ஏக ரூபமாக இருக்கிறது, நித்தியத்தன்மை உடையது, அத்வயம், அது 2 அல்லாத ஒன்று, அது அகண்டமாக இருக்கின்றது. அதாவது இதற்கு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் என்பதே அதற்கு கிடையாது. அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அது என்பதைத்தான் உபாதிகள், இந்த கண்டிஷன்ஸ் என்று ஏற்கனவே நமக்கு ஆதிசங்கராச்சாரியார் விளக்கியிருந்தார். அந்த உபாதிகளால் தான் நாம் இது இன்பம், இது துன்பம், இது நல்லவை, இது கெட்டவை, இது நமக்கு வேண்டுவது, இது நமக்கு வேண்டாதது என்ற ஒரு இருமை இருக்கின்றது. அப்படி இவற்றெல்லாம் அப்பாற்பட்டு இதற்கு கடந்து இருப்பது தான் அந்த நித்திய அனுபவம் என்று சொல்லி, நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் பொழுது அந்த அறியாமையின் முடிச்சுகள் அவை முழுவதுமாக அழிக்கப்படுகின்றன என்ற ஒரு நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையூட்டும் சிந்தனையை 354 ஸ்லோகத்தில் சமாதின விகல்பேன யதா துவைதாத்ம தர்சனம் என்ற அந்த ஸ்லோகத்தில் நமக்கு அருளுகின்றார் ஆதிசங்கராச்சாரிய பகவத்பாதாள். 360 ஸ்லோகமானது நாம் எப்படி ஒரு யோகியினுடைய வாழ்க்கையை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதில் உள்ள அந்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன, அவருக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும் இல்லையா, அது என்ன என்பதை சொல்லுகின்றார். அதாவது ஒரு யோகியினுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த 360 ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்குகின்றார் ஆதிசங்கராச்சாரியார். அதற்கு சுவாமி சின்மயானந்த மகாராஜ் அவர்களுடைய உரையும் சரி, ரமண மகரிஷியினுடைய தாத்பரியங்களும் இதை பெரிதாக நமக்கு விளக்கி அமைகின்றன. இந்த ஸ்லோகம் ஆனது கிரியாந்தரா சக்திம் அபாசிய
कीटको ध्यायन्तालिं ह्यालि भावमृच्छति तथैव योगी परमात्मतत्त्वं ध्यात्वा समायाति ததேக நிஷ்டையா. எப்படி பகவத்கீதையில் நம்ம இன்றைக்கு பகுதியில் கூட பகவான் கிருஷ்ணர் நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படின்னு சொல்கின்றார் அல்லவா, அதையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நம்முடைய இந்த பகுதிகளெல்லாம் குருமார்கள் நமக்கு அருளி இருக்காங்க. எப்படி ஒரு கூட்டுப்புழு அது உருமாறுகின்றதோ, அந்த உருமாறும் பொழுது அது ஒரு குழவியாகின்றது. அப்படி அந்த குழவியவே அந்த உருமாற்றத்தில் அது தன்னுடைய பழைய நிலையை நினைக்காது, அது எதுவாக உருமாறணுமோ அதுவாகவே அது நினைக்கிறது, அதுவாகவே ஆகிறது. அதை இந்த இயற்கையினுடைய இந்த ஒரு அம்சத்தை எடுத்து இந்த உயிர்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நம்ம ஒன்றை படிக்கலாம் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி இந்த ஸ்லோகத்தை நமக்கு விளக்குகின்றார்கள். அது எப்படி தன்னுடைய அந்த பழைய நிலையில் உள்ள அந்த ஒரு தன்மையெல்லாம் அது விட்டுட்டு அடுத்த நிலைக்கு அது போகின்றதோ, அப்படி ஒரு யோகியானவர் பரமாத்ம அந்த தன்மையை அந்த நிலையவே நினைத்து அதை அடைகின்றார். அந்த ஒரு மனதுடைய ஒருமித்த அந்த ஒரு பக்தியோட அந்த தவ நிலையில் அந்த யோகத்தில் அந்த நிலையை யோகியானவர் அடைகின்றார் என்று விளக்குவதோடு இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சாய்ராம்.